ஹலோ ஆல், இன்றைக்கி நிலாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஆலு பொரி செஞ்சுருந்தேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கிட்டேன். மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதிலே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அஜ்வைன், அதாவது ஓமம் சேர்த்து கூடவே பொடிசா நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டேன். சைமல்டேனியஸாக நல்லா பழுத்த மாம்பழத்துலேருந்து அந்த பல்ப்பை மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரையும் பால் சேர்த்து நல்ல ஒரு பியூரி மாதிரி அரைச்சிக்கிட்டேன். கிட்ஸு கொடுக்கும் போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுமேனு கொஞ்சம் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே நல்ல ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கிளாஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நார்மலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கோதுமை பூரி விட இந்த ஆலு பூரி ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து மேங்கோ பியூரி தான் அரைச்சிருந்தேன். இது 2 காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூடவே செவ்வாழை பழத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.